Okay, so வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆல் ஒன்ஸ் அகெயின். ஓகே, எண்ணி துணிய கர்மம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இருக்கு. நான் சொன்ன அதே தான். இந்த 40 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி இந்த ப்ரெசன்டேஷனை நல்லா தெளிவா அட்டன் பண்ணுங்க, புரிஞ்சுக்கிறங்க. புரிதல் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிதல் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, 2 தடவைக்கு 3 தடவை பாருங்க, 3 தடவைக்கு 4 தடவை பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு புரிதல் வர்ற வரைக்கும் பாருங்க. தெரிஞ்சுக்கிறங்க. அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எண்ணி துணிக ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை யோசனை பண்ணி உள்ள இறங்கி பார்த்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் இறங்கிருங்க. இறங்கினா ஜெயிச்சிடலாம். 100% வின்னிங் தான் இதுல. தோல்விங்கிற விஷயமே மொபைல் பேல கிடையாது. உங்களுக்கு தேவை 20 பேர் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் செட்டில் இன் லைஃப். எண்ணி துணிக கர்மம் துணிந்த பெண் எண்ணுவோம் என்பது இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பே ஹாப்பி ஏர்னிங்ஸ் வைல் ஸ்பெண்டிங். வேகமா போலாம். ஓகே, ஹாப்பி ஏர்னிங்ஸ் வைல் ஸ்பெண்டிங். நம்ம இப்ப பார்க்க போற ப்ராஜெக்ட் சிம்பிள். அதோட கருத்து சாராம்சம் என்னங்கிறது சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம டே டு டே பண்ணக்கூடிய அன்றாட செலவுகள், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், எந்த செலவுகளா இருந்தாலும் இது வரைக்கும் செலவு பண்ணதான் இல்லையா? அதை அப்படியே மறந்துடணும். திருப்பி செலவை நம்ம பார்க்கவே முடியாது. செலவு தானே. திருப்பி நம்ம வருமானம் வேலைகள் பூர்த்தியாகும். பட் செலவு பண்றதை நம்ம திருப்பி வருமானம் எடுக்க முடியாது. மொபைல் ரீசார்ஜ் பண்ணியாச்சுன்னா அதை திருப்பி நம்ம பணம் கேட்க முடியுமா யார்ட்டையாவது? மொபைல் நம்ம பேசியாச்சு, 3 மணி நேரம் பேசியாச்சு, இல்ல 1 மாசம் பேசியாச்சு, மொபைல் அவ்வளவுதான், பணம் முடிஞ்சுது. ரைட்? இது வரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கு. கேஸ் ஃபில் அப் பண்றீங்க, பெட்ரோல் அடிக்கிறீங்க, இன்சூரன்ஸ் பண்றீங்க, கிராசரி அரிசி பருப்பு வாங்குறீங்க, சமைச்சு சாப்பிடுறீங்க, வேலை முடிஞ்சு இல்லையா? அதெல்லாம் திருப்பி வருமானம் நம்ம பார்க்க முடியாது. இஸ் இட் ரைட்? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம பண்ண போற செலவுகள் அனைத்தையும் இந்த மொபைல் பே அப்ளிகேஷன் மூலமா, மொபைல் பே கார்டு மூலமா நீங்க பண்ணுனீங்கன்னா அப்படியே இனிமையான வருமானம். நம்ம செலவு பண்றது இனிமையான வருமானம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ், பல மடங்கு. ஓகே, பல மடங்கு, மல்டிபிள் டைம்ஸ். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், அன்லிமிட்டெட் இன்கம் எவ்ரி 24 ஹவர்ஸ், எவ்ரி மந்த், எவ்ரி இயர், லைஃப் லாங் அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கும் இந்த வருமானம் தொடரும். அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட். செலவு பண்ணும்போது இனிமையான வருமானம். நம்ம என்ன செலவு பண்ணாலும் அதை அப்படியே வருமானமா மாத்திக்கலாம். அதான் கருத்து, அதான் சாராம்சம். சிம்பிள். இது எப்படி பண்றாங்க, என்ன கம்பெனி, எந்த மாதிரி இன்கம் கொடுக்க போறாங்கங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போற விஷயங்கள். ஹாப்பி ஏர்னிங்ஸ் வைல் ஸ்பெண்டிங். செலவு பண்ணும்போது இனிமையான வருமானம். ஓகே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பே கம்பெனி நம்ம பார்க்க போற இந்த கம்பெனி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி கிடையாது, ஒரு எம்எல்எம் கம்பெனி கிடையாது. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அந்த மைண்ட்ல இருந்து வெளியே எடுத்துருங்க. ஓகே, ஸோ இது ஒரு எம்எல்எம் கம்பெனி, ஒரு ப்ராடக்ட் விற்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் இங்க கிடையாது. பியூர்லி இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரி பிசினஸ். ஓகே, ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற விஷயமே கிடையாது. ஒரு எம்எல்எம் ஒரு ப்ராடக்ட் விற்கிற வேலை இருந்தா தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இல்லைன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறே கிடையாது. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ரூபாயோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் ஜீரோ லைபிலிட்டிஸ், எந்த விதமான சங்கடமும் கிடையாது. நாளைக்கு 10 பேருக்கு இதை ரெஃபர் பண்ணணும், நம்ம பரிந்துரை மார்க்கெட்டிங் ஒரு டீம் டெவலப் பண்ண போறோம், ஒரு ரெஃபர் மார்க்கெட்டிங். ஸோ இங்க ஒரு 10 பேருக்கு சொல்லணும், 20 பேருக்கு சொல்லணும். தைரியமா பக்கத்துல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்ல சொல்லலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், வீட்டுல இருக்க நண்பர்கள் சொல்லலாம், பயம் இல்லாம சொல்லலாம். ஏன்னா லயபிலிட்டிஸ் கிடையாது. நாளைக்கு அதனால எந்த சங்கடமும் நேரது. வேணும்னா யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தேவையில்லாம வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ ரிஸ்க், 1% ரிஸ்க் கூட கிடையாது நம்ம ப்ராஜெக்ட்ல. ஓகே, 100% இ-காமர்ஸ் பிசினஸ் அண்ட் 100% லீகல் அப்ளிகேஷன், செக்யூர்ட் அண்ட் சேஃப்டி அப்ளிகேஷன். நம்மளோட அப்ளிகேஷன் RBI சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு பிரமாதமான ஒரு அப்ளிகேஷன் நம்மளோட அப்ளிகேஷன், மொபைல் பே அப்ளிகேஷன். ஓகே, 100% லீகல் அப்ளிகேஷன். ஓகே, நம்ம கம்பெனியை பத்தி சின்ன ஒரு ஸ்லைட், ஒரே ஒரு ஸ்லைட் ப்ரொஃபைல். மொபைல் பே இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், டெல்லி பேஸ்ட் கம்பெனி. ஜூலை 2ஆம் தேதி நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுது. 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். நான் வெறும் 4 மாச பேபி நம்மளோட குழந்தை, நம்மளோட மொபைல் பே இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, டெல்லி பேஸ்ட் கம்பெனி, மேட் இன் இந்தியா அப்ளிகேஷன். ஓகே, மேனேஜ்மெண்ட் போர்ட் மெம்பர் மிஸ்டர் ஸ்ரீ கிஷன் சௌத்ரி. அவர் வந்து ஃபவுண்டர், CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஓகே, சாரி. மொபைல் பே இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பிராண்ட் தான், அவங்களோட பிராண்ட் தான் மொபைல் பே அப்ளிகேஷன். ஓகே, இந்த கம்பெனியோட MD மிஸ்டர் ஸ்ரீ கிருஷ்ணன் சௌத்ரி. அவர் தான் ஃபவுண்டர், CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இந்த மொபைல் பே அப்படிங்கக்கூடிய ஷிப்போட கப்பலோட ஓட்டுநர், கேப்டன். ஓகே, மிஸ்டர் ஸ்ரீ கிருஷ்ணன் சௌத்ரி.
இவரை பத்தி நீங்க கூகுள் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூகுள்ல போய் மிஸ்டர் எஸ்.கே. சௌத்ரி, ஸ்ரீகிருஷ்ணன் சௌத்ரி, இல்ல FTSE ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டீங்கன்னா, அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அவரை பத்தி சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கோ ஃபவுண்டர். FTSE அப்படிங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் போர்டோட ஒரு வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கோ ஃபவுண்டர். 8 மாநில அரசாங்களோட இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 மாநில அரசாங்கத்தோட லீகல் அட்வைசர் ஃபார் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்ல 9 வருஷமா டைரக்டர் ஃபார் 9 இயர்ஸ் டைரக்டர் ஐபிஎஸ் கேடர். ஓகே. அப்புறம் ஐசிசி ப்ரொடென்ஷியல் நார்த்தர்ன் ரீஜன் ஹெட் ஆஃப் 6 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே. இல்லாம கிளீன் சிட் பர்சன், ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம சர்வீஸ் பண்ணிக்கோட வெரி நைஸ் அண்ட் வெரி ஹம்பிள் பர்சன், நைஸ் ஃப்ரெண்ட். ஓகே. பிரமாதமான ஒரு நபர். இவர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது 1984, 83 ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது இவர் மைண்ட்ல உதிச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மொபைல் பேங்கிற அப்ளிகேஷனோட ப்ராஜெக்ட். த வேர்ல்ட் கிளாஸ் மைண்ட் ப்ளோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி, மைண்ட் ப்ளோயிங் பிளான் அவர் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது. இவர் தான் அதோட சொந்தக்காரர். ஓகே. ஸோ இவங்க நிறைய இருக்கிறாங்க. நமக்கு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சேர்மேன், சீனியர் ஐஏஆர் ஆஃபீஸ் நம்ம கம்பெனியோட சேர்மேன், அப்புறம் இன்னும் ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர் மிஸ்டர் கேபி சிங், ரிட்டையர்ட் ஐபிஎஸ், இப்படி ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதை பற்றியெல்லாம் பின்னால கம்பெனி ப்ரொஃபைலை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ பண்ணலாம். ஓகே. நம்ம 3 விஷயம் இங்கே பார்க்க போகிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் மொபைல் பே? மொபைல் பேன்னு என்ன? மொபைல் பே எது யூஸ் பண்ணணும்? மொபைல் பே யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற 3 விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நம்பர் 1, mobile pay. What is mobile pay? Mobile pay is a world-class integrated mobile application. It's a world-class integrated mobile pay application. Mobile application coming out with a RuPay card. இதோட சேர்த்து ஒரு RuPay கார்டு நம்ம கொடுக்குறோம். ஒரு சிம்பிள் மொபைல் அப்ளிகேஷன், அதோட சேர்த்து ஒரு RuPay கார்டு, இந்தியன் பேமெண்ட் கேட்வேயோட RuPay கார்டு, ப்ரீபெய்ட் டெபிட் கார்டு. ப்ரீபெய்ட் டெபிட் கார்டு நம்ம இதோட சேர்த்து ப்ரமோட் பண்றோம். ஸோ இது சேர்ந்ததான் நம்மளோட அப்ளிகேஷன். அப்படி என்ன வேர்ல்ட் கிளாஸா இதில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க? அப்படி என்ன பிரமாதம் அந்த அப்ளிகேஷன் கேட்டீங்கன்னா, இட்ஸ் யூனிக் பிளண்ட் ஆஃப் இ-காமர்ஸ், அஃபிலியேட் அண்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங். இதுக்குள்ள ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு. இதுக்குள்ள என்ன இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு தேவையான எல்லா பரிவர்த்தனைகளுக்கும் உள்ள அவ்வளவு விஷயங்களையும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுல கிட்டத்தட்ட 300க்கும் மேல அப்ளிகேஷன் ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கு. அதில் அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு, மேக் ட்ரிப் இருக்கு, கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கு, ஃபார்மசி இருக்கு, டெல் இருக்கு, அடிடாஸ் இருக்கு, கோயர் இருக்கு. ஓகே. ஸோ இப்படி நிறைய பிரமாதமான கம்பெனி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டைரக்டா வச்சிருக்காங்க. ரேட் வைஸ், குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. பிரமாதமான ஒரு இன்டகிரேஷன். ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ், ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ், நிறைய சிஸ்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் வரணும்னா ஆர்பிஐல இருந்து நம்ம சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கணும், சைபர் கிரைம்ல இருந்து நிறைய விஷயங்கள்லாம் அப்ரூவல் இருந்தா தான் உள்ள நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள இன்டகிரேட் ஆகணும். அவ்வளவு செக்யூர் அண்ட் சேஃப்டி அப்ளிகேஷன். நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் உள்ள வந்துட்டாங்கன்னா ஓவர் ரைட் இந்தியா ஃபுல்லா உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம உலகம் ஃபுல்லா போறோம். ஜூன் மாசமெல்லாம் நம்ம இல்லாத கண்ட்ரியே இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்க எல்லா ஏஷியன் கண்ட்ரீஸ்லயும் நம்ம இருப்போம். எங்கெல்லாம் ரூபே கார்டு யூஸ் பண்றாங்களோ அங்கெல்லாம் இருப்போம். ஸோ ஓவர் நைட் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபேமஸ் ஆயிடும். அப்படி நம்ம கிட்ட இன்டகிரேட் ஆகுறவங்களுக்கு அப்ளிகேஷன் இன்டகிரேட் பண்றதுக்கு பணமெல்லாம் தேவையில்லை. ஃப்ரீயா இன்டகிரேட் ஆகிக்கலாம். ஆனா சிஸ்டம் கரெக்டா இருந்தா இன்டகிரேஷன் ஆகிக்கலாம். அப்படி இன்டகிரேட் ஆயிருக்கு தான் நம்ம அப்ளிகேஷன். அதுல அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இதான் மொபைல். எல்லா தேவைகளுக்கும் ஒரே தீர்வு. நம்மளோட ஆன்லைன், ஆஃப்லைன் ஷாப்பிங்க்கு எல்லா தேவைகளுக்கும் ஒரே தீர்வு, ஒரே இடம் நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன். டிஃபரெண்ட் நீட்ஸ், ஒன் சொல்யூஷன், மொபைல் பே. ஒன் நேஷன், ஒன் கார்ட், ஒன் இந்தியா, ஒன் அப்ளிகேஷன். யூனிக் பிளண்ட் ஆஃப் இ-காமர்ஸ், அஃபிலியேட் அண்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ அப்படி என்ன யூனிக் பிளண்ட், என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பண்ணி? இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்டர்நெட் மூலமா ஒரு ப்ராடக்ட் வாங்குறது, விற்கிறது எல்லாம் சேர்த்தா ஒரு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. அடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ், பரிவர்த்தனைகள், பணப்பட்டுவாடா, இதெல்லாம் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஒரு இது வச்சுக்கலாமே, அவ்வளோதான் அது. அப்படி ஓகே. அடுத்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் 3வது. பரிந்துரை மார்க்கெட்டிங். ஓகே. நம்ம கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டா ஒரு இந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் பணம் செலவு பண்ண நம்ம முதலாளி ரெடி கிடையாது. இதெல்லாம் நமக்கு பிரித்து, நமக்கு லாபத்தை நமக்கு பிரித்து ஷேர் பண்ணுறதுனால அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பணத்தை நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம தான் இதோட ப்ரொமோட்டர்ஸ். நம்ம எல்லாமே நம்மளோட கம்பெனி மாதிரி ரெஃபரல் மார்க்கெட்டிங். நம்மளே ரெஃபர் பண்ணி நம்மளே சம்பாதிச்சிக்கலாம். நம்ம கம்பெனி மாதிரி அவ்வளோ டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் ரெஃபரல் மார்க்கெட்டிங் நம்ம அடாப்ட் பண்ணிக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட அப்ளிகேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது, ஸோ எல்லாம் சரி, எதுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்? ஓகே, எல்லாம் ஓகே. நீங்க சொல்றதெல்லாம் பெஸ்ட் அப்ளிகேஷன், பெஸ்ட் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டு, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே, வை ஷுட் யூஸ் மொபைல் பே அப்ளிகேஷன்? நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஓகே. ஓகே.
இது வரைக்கும் நம்ம சாதாரணமா எல்லா செலவுகளும் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன செலவுகள் பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாம் மொபைல் ரீசார்ஜ், இன்டர்நெட், டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி பில்லு, பெட்ரோல் அடிக்கிறது, கேஸ் ஃபில்லப் பண்றது, கிராசரி ஷாப்பிங்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங்ஸ், அப்புறம் டெக்ஸ்டைல் ஷாப்பிங்ஸ், டூர், டிராவல், டிக்கெட், இன்சூரன்ஸ், மொபைல், காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இருந்து நமக்கு அடிஷனலா ஒரு மானிட்டரி பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம செலவு பண்றது எல்லா பரிவர்த்தனைகளும், எல்லா வேலைகளும் நல்லா நடக்கும். அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா அப்ளிகேஷன்ஸும் குட் அப்ளிகேஷன்ஸ் பேங்க்ல குடுத்துருக்க கார்டு, எல்லா கார்டுமே குட் கார்ட்ஸ். அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்ல. நமக்கு பட் அடிஷனலா நமக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ரெகுலரா, பெர்மனன்ட்டா, கேரண்டீடா டிடிஎஸ் பிடிச்சு ஒரு மானிட்டரி இன்சென்டிவ் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இதுவரைக்கும் யூஸ் பண்ண செலவுகள்ல இருந்து. பட் இங்க மொபைல் பே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல் பே அப்ளிகேஷன் மூலமாவும், மொபைல் பே குடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் குடுக்கக்கூடிய அந்த கார்டு மூலமாவும் நம்ம செலவுகள் பண்ணும்போது, நமக்கு எல்லா 24 மணி நேரமும், எவ்ரி 24 ஹவர்ஸ் நம்ம செலவு பண்றதுல நமக்கே டிடிஎஸ் புடிச்சு ஒரு இன்சென்டிவ் குடுக்குறாங்க. நம்ம செலவுல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்த நமக்கே திருப்பி குடுக்குறாங்க. எப்படி? நம்ம செலவு பண்றதுல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்த திருப்பி நமக்கே குடுக்குறாங்க. அதுதான் மொபைல் பே பண்ற வேல. உலகத்துல எந்த முதலாளியும் பண்ணாத வேலைய நம்ம முதலாளி பண்றாரு. கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்த 80% திருப்பி நமக்கே குடுக்குறாரு. கன்சியூமருக்கே குடுத்துறாரு. எனிதிங் அண்ட் எவரிதிங் த்ரூ மொபைல் பே அப்ளிகேஷன், மொபைல் பே கார்ட். கம்பெனிக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ஒரு அஃபிலியேட் கமிஷன், அஃபிலியேட் மாடல், எம்டிஆர் கமிஷன் இது கிடைக்கும். எல்லா பரிவர்த்தனைக்கும் கமிஷன் உண்டு. லாபம் இல்லாம ஒரு பரிவர்த்தனை, ஒரு வியாபாரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்த திருப்பி நமக்கே குடுக்குறாரு. அதுவும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடியும்போது நமக்கு கிடைச்சிரும். இன்ஸ்டன்ட் செல்ஃப் டிரான்சாக்ஷன் நம்ம கார்ட்லயோ இல்ல அப்ளிகேஷன்லயோ நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும், நம்ம செலவு பண்றதுல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து 80% நமக்கே திருப்பி குடுத்துட்டாரு. ரூ. 1 லாபம் கிடைச்சா 80 பைசாவ திருப்பி குடுத்துறாரு. 20 பைசா மட்டும் கம்பெனி ப்ராஃபிட்டா வச்சுக்கிறாங்க. இந்த 80 பைசாவுல 20% நமக்கு செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷனா குடுத்துறாங்க. எவ்ரி டிரான்சாக்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன். எனிதிங் அண்ட் எவரிதிங் த்ரூ லீகலா அடுத்த நாள் காலையில டிடிஎஸ் புடிச்சு நமக்கு இன்சென்டிவ் வந்துரும். நம்ம பண்ற செலவுல இருந்து நமக்கே இன்சென்டிவ். நம்ம பண்ற செலவுல இருந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ட நமக்கே திருப்பி பிரிச்சு குடுக்குறாங்க. இப்ப நம்ம பண்ற செலவுல இருந்து நம்ம வந்து கோடீஸ்வரராகவோ, இல்ல லட்சாதிபதி ஆக முடியாது. எப்படி ஆக முடியும்? நம்ம வந்து செலவு பண்றதே 1,00,000 50,000 1,00,000 மாசத்துக்கு செலவு பண்ணுவோம். மூடு பணம் ஒரு 6,00,000 7,00,000 வருஷத்துக்கு செலவு பண்ணுவோம். அந்த வருஷத்துக்கு 6,00,000 நம்ம செலவு பண்றதுலருந்து நம்ம எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியும்? நம்ம செலவு பண்றதே 5,00,000 6,00,000 தான் வருஷத்துக்கு. அத வச்சு நம்ம எப்படி அடுத்த வருஷம் 50,00,000 60,00,000 நம்ம கையில இருக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? பண்ண முடியாது. அப்ப நமக்கு இங்க ஒரு சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருக்கு. என்னன்னா, பரிந்துரை நம்ம ரெஃபர் பண்ணணும். இது அப்ளிகேஷன் ஒரு 10 பேர்ட்ட, ஒரு 20 பேர்ட்ட, இல்ல 30 பேர்ட்ட, 40 பேர்ட்ட, என் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் எவ்வளோ பேர்ட்ட வேணாலும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு யூனிக் ரெஃபரல் கோட் இருக்கும். அத வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும். சோ ஒரு டீம் ஊர் சேர்ந்து தேர் இழுக்கிற ஒரு கதை இருக்குல்ல. ஒரு தேர் இருக்குன்னா ஊர் சேர்ந்து தேர் இழுக்கிறோம். சோ அதே மாரி தான் இங்க. எல்லாத்தையும் ஒரே கொடைக்குள்ள கொண்டு வரோம். எல்லாத்தையும் ஒரே கொடைக்குள்ள கொண்டு வந்து கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்த எல்லாரும் ஷேர் பண்றோம். இப்ப நீங்க ரெஃபர் பண்றீங்க. ஒரு 10 பேர், 20 பேர் ரெஃபர் பண்றீங்க. அவங்க தேவைகளுக்காக செலவு பண்றாங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்றாங்க, இன்டர்நெட் பண்றாங்க, டேட்டாஸ் சார்ஜ் பண்றாங்க, டிடிஹெச் பண்றாங்க, பெட்ரோல் அடிக்கிறாங்க, எனிதிங். அவங்க செலவு பண்றாங்க. அவங்க தேவைகளுக்கு அவங்க செலவு பண்றாங்க. நீங்க ரெஃபர் பண்ணி பரிந்துரை பண்ணியிருக்கிறீங்க அவங்கள. நம்ம மொபைல் பே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்க. நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். அவங்க செலவு பண்றதுலருந்து நமக்கு வருமானம் கிடைக்கும். சோ அந்த மாதிரி நீங்க எவ்வளோ பேர ரெஃபர் பண்றீங்களோ, அவ்ளோ பேர்கிட்ட இருந்தும் நமக்கு இன்சென்டிவ் வரும். அவ்ளோ பேர்கிட்ட இருந்தும் நமக்கு இன்சென்டிவ் வரும். எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000, 2,00,000, 3,00,000 அன்லிமிட்டட் இன்கம். லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல மாசம் நமக்கு வருமானம் நமக்கு குடுக்கும் நம்ம செலவு பண்றது. லீவரேஜ். அவங்கவங்க தேவைகளுக்கு அவங்கவங்க செலவு பண்றாங்க. அதிலிருந்து நம்ம எல்லாரும் லாபம் கம்பெனிக்கு கிடைக்கிற லாபத்த நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். சிம்பிள். ஓகே. அடுத்து மை டியர் ஃபிரெண்ட்ஸ் அடுத்தடுத்து பார்க்க போற விஷயங்கள் அதான். லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல வருமானங்கள் வருது. எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்த அப்படியே திருப்பி பிரிச்சு கம்பெனிக்கு நமக்கே குடுக்குறாங்க. இன்னைக்கு அமேசான் நம்பர் 1 பணக்காரங்க. அமேசான்ங்கிறவங்க இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 பணக்காரங்க. அவங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைச்சதுன்னா, அவங்க இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல, அஃபிலியேட் மாடல்ல கிடைச்ச கமிஷன் தான் அவங்க இவ்வளோ பெரிய பணக்காரங்க. அவங்களுக்கும் சொந்தமா ஒரு குண்டூசி மேனுஃபேக்சர் கம்பெனி கூட கிடையாது. சிம்பிள். தேர்ட் பார்ட்டி தயாரிக்கிற ஒரு பொருள கன்சியூமர்ட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம உருவாக்குனாங்க. அமேசான்ங்கிற ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் மூலமா ஒரு பொருள ஒரு ஆள்ட்ட கொண்டு சேர்த்தாங்க. அதுல கிடைச்ச லாபத்துல தான் இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 பணக்காரங்களா இருக்காங்க. இன்னைக்கு அமேசான் இல்லாத ஃபீல்டே கிடையாது. அமேசான் இல்லாத இடமே கிடையாது. அதே மாரி தான் நம்மளோட மொபைல் பே. இன்னொரு 1 வருஷத்துல மொபைல் பே இல்லாத ஸ்மார்ட் ஃபோனே இருக்காது. மொபைல் பே இல்லாத ஃபீல்டே இருக்காது. அவ்வளோ பெரிய கார்ப்பரேட் லெவல்ல நம்மளோட கம்பெனி விஷனும் பிளான் பண்ணி நடத்தி போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி 10 பேர் 20 பேர் ரெஃபர் பண்றீங்களோ, எவ்ரி ஒன் எல்லாரும் வில் பிகம் எ லட்சாதிபதி. எல்லாருக்கும் லட்சக்கணக்கில மாசம் மாசம் வருமானம் earn பண்ண முடியும் எவ்ரி 24 ஹவர்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் மொபைல் பே டவுன்லோட் பண்ணுங்க, கார்டு அப்ளை பண்ணுங்க, கார்டு எடுத்து யூஸ் பண்ணுங்க, 10 பேருக்கு மினிமம் ரெஃபர் பண்ணுங்க. என்ஜாய் லைஃப் லாங் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். வாழ்நாள் முழுக்க பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போற விஷயங்கள் எப்படி டவுன்லோட் பண்றது, என்ன பண்றதுங்கிறது. ஓகே. ஸோ இப்போ ஆப்பிள் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு புது மெம்பர்ஸுக்கு எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி ஆப்பரேட் பண்றது, எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் மணி ஃபவுண்டேஷன்ங்கிறதுல எப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். பட் எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறது போடல. நாளைக்கு நான் ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா நான் போடுறேன். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு யூனிக் ரெஃபரல் கோட் கொடுத்துருப்பாங்க. ஆப்பிள் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்ல mobilepay.co.in வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், யூசரா ஆயிக்கலாம். சப்போஸ் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் உங்கள்ட்ட இல்ல, சின்ன ஃபோன் தான் வச்சிருக்கீங்க, ஒரு ஆர்டினரி ஃபோன் இருக்கு. ஆனா உங்களுக்கு இதுல இந்த 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 இன்கம் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ல குரோம்ல போய் mobilepay.co.inல போய் உங்க பேரு யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களோட ரெஃபரல் கோட் போட்டு ரெஜிஸ்டர் ஆகி யூசர் ஆயிருங்க. கார்டு அப்ளை பண்ணி கார்டை வாங்கிடுங்க. எப்போ ஸ்மார்ட் ஃபோன் வருதோ அப்போ நீங்க வாங்கிக்கிறீங்களோ அப்போ நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூனிக் ரெஃபரல் கோட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி வரும், பாஸ்வேர்டு வரும். அதெல்லாம் போட்டு செட் பண்ணி புது பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ப்ரொஃபைல் இஸ் மேண்டேட்டரி. ஓகே. ப்ரொஃபைல் கம்பல்சரி அங்க ஃபில் அப் பண்ணிடணும். எல்லா அட்ரஸ், உங்களோட நாமினியோட கார்டியனோட ரிலேஷன், கார்டியன் ஃபோன் நம்பர், நாமினி ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ் இதெல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரீபெய்ட் ரூபே கார்டு ரூ. 600 கொடுத்து அங்க நீங்க அப்ளை பண்ணணும். இந்த ப்ரீபெய்ட் ரூபே கார்டுக்கான சார்ஜஸ் ரூ. 600, 5 வருஷத்துக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். இப்போ நம்ம பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வச்சிருக்கக்கூடிய டெபிட் கார்டுக்கு வருஷத்துக்கு ரூ. 200 நம்ம சார்ஜஸ் கட்டணும். ஓகே. 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 200 ஆச்சு. ரூ. 1000 நம்ம கட்டுறோம். ஆனா இங்க 5 வருஷத்துக்கு ரூ. 120 ஒரு வருஷத்துக்கு வச்சு ரூ. 600 மொத்தமா கட்டணும். அவ்வளவுதான். சிம்பிள். இந்த கட்டினீங்கன்னா இந்த கார்டு உங்க கையில கிடைச்சிடும். அப்ளிகேஷன் மூலமா தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும், ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இந்த கார்டு வந்ததுன்னா இந்த கார்டு மூலமா இது இட்ஸ் a ப்ரீபெய்ட் ரூபே கார்டு. பேமெண்ட் யுபிஐ மூலமா லோட் பண்ணி இல்ல அக்கவுண்ட் மூலமா லோட் பண்ணி செலவு பண்ற ஒரு கார்டு. இதுல லோட் பண்ணி நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஆன்லைன், ஆஃப்லைன், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். என்ன தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே இந்த ரூபே கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ். அப்படி யாரும் இந்த கார்டை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. சட்டம் இல்ல அப்படி. யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி யூஸ் பண்ணலன்னா, யாரும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு எகெயின்ஸ்டா நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார்டு கவர்மெண்ட் பேமெண்ட் ரூபே கார்டு. ஓகே. ஸோ இந்த கார்டு மூலமா பரிவர்த்தனை பண்ணும்போது, டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்டிஆர் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த எம்டிஆர் பெனிஃபிட் என்னங்கிறத ஒரு செஷன் தனியா நம்ம பேசுவோம். இந்த எம்டிஆர் பெனிஃபிட்ல இருந்து எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இந்த கமிஷன் உண்டு. கார்டு டிரான்சாக்ஷனுக்கு இந்த மெர்ச்சன்ட்ஸ் டிஸ்கவுண்ட் ரேட் இந்த சார்ஜஸ் இருக்குது. இந்த சார்ஜஸ் கம்பெனிக்கு கிடைக்கும். அந்த கம்பெனிக்கு கிடைக்கிற லாபம் எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டே அதானே. கம்பெனிக்கு என்ன லாபம் கிடைச்சாலும் அதை திருப்பி கன்சியூமருக்கு குடுக்குறது. இந்த எம்டிஆர் கமிஷன திருப்பி 80% 77% லீகலா நமக்கு டிடிஎஸ் புடிச்சு குடுத்துறாங்க. 3% ரிசர்வ்ல வைக்கிறாங்க. 20% கம்பெனி ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ 80-20 தான். ஸோ இந்த 77 பைசாவ திருப்பி குடுக்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் வச்சிருக்காங்க. 20 மேட்ரிக்ஸ் சிஸ்டம் சியூஜி அப் டு 5 ஜெனரேஷன் 5 லெவலுக்கு நமக்கு இந்த இன்கம் பிரிச்சு கொடுக்குறாங்க. எண்ட்லெஸ் லைஃப் லாங் இன்கம். வாழ்நாள் முழுக்க முடிவில்லாத வருமானம், நிறுத்த முடியாத வருமானம் மொபைல் பே கார்டு நமக்கு கொடுக்கும். இந்த கார்டும் சரி, நம்ம அப்ளிகேஷனும் சரி. இந்த கார்டு பெரிய துருப்பிச்சீட்டு நம்மளோட கம்பெனியோட. இந்த கார்டு மூலமா நம்மளும் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய யார் என்ன செலவு பண்ணாலும் நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். தி பியூட்டி ஆஃப் திஸ் கார்டு. இது வெறும் கார்டு கிடையாது. பணமழை கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு. பணம் வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு இந்த கார்டு. ஓகே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றது விஷயங்களை நம்ம தனியா பார்க்கலாம். ஓகே. ட்ரைனிங் செஷன்ல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். தெரிஞ்ச சீனியர்ஸ், லீடர்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க உங்க டீம் மெம்பர்ஸுக்கு உங்க ரெஃபர் பண்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே. ஒரு 2 நிமிஷம் வேலை தான், அது சொல்லிக் கொடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது, இப்போ நம்ம கார்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு, கார்டு எடுத்தாச்சு, யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு, இன்கம் வந்துட்டு இருக்கு. ஓகே. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. இது பண்ணணும்னா இந்த சியூஜிங்கிற விஷயத்தை இந்த டீமை செட் பண்ணிட்டோம்னா இவ்வளவு லட்ச ரூபாய், இவ்வளவு கோடி ரூபாய் வருமானம் வரும் அப்படிங்கும்போது அதை நம்ம பண்ணணும்.
அதுக்கு தான் நம்ம மொபைல் பே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுறோம்னு சொல்றோம். இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங், பரிந்துரை மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மென்ட். நம்ம டே டூ டே லைஃப்ல பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் தான். ஒரு நல்ல விஷயத்த 10 பேர்ட்ட ஷேர் பண்ணுவோம். ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல நல்ல நல்ல பஸ்ல டிராவல் பண்றதா இருக்கட்டும், இல்ல வாட் எல்ஸ் நல்ல துணி கடையா இருக்கட்டும், நல்ல குறைஞ்ச விலையில துணி கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நல்ல ஃபோன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நல்ல டூ வீலரா இருக்கட்டும், நல்ல காரா இருக்கட்டும், இல்ல நல்ல படம் பார்க்கிறதா இருக்கட்டும், எனிதிங் லைக் திஸ். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள இந்த மாதிரி விஷயங்கள நம்ம ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும், ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் ஷேர் பண்றது உண்டு. இல்லன்னு சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயத்த பார்த்தோம்னா, "எப்பா அந்த மாதிரி சூப்பர் ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்லாதவங்க 1% கூட கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்த 10 பேர்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனா, இந்த ஷேரிங்ல, இந்த பரிந்துரையில நமக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. இதுவரைக்கும் நம்ம ஃப்ரீ சர்வீசஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? அதே விஷயம் தான். அந்த விஷயத்த தான் நம்ம இங்க பண்றோம். மொபைல் பே அப்ளிகேஷன் நல்லா இருக்கு, புடிச்சிருக்கு. இது ஒரு 10 பேர்கிட்ட மினிமம், ஒரு மேக்ஸிமம் 20 பேர். எவ்வளோ பேர் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். ஒரு மேக்ஸிமம் 20 பேர்ட்ட நீங்க பண்ணணும். உங்களோட யுனிக் ரெஃபரல் கோட் வச்சு. ஓகே? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லெவல் 1ல 20 பேர் உட்காருவாங்க. நீங்க பண்ண வேண்டியது இந்த வேலை மட்டும் தான். வாழ்நாள் முழுக்க 24 வாரமும், ஒவ்வொரு 24 மணி நேரமும், எல்லா மாதமும், எல்லா வருஷமும், எல்லா வாழ்நாள் முழுக்க வருமானம் குடுக்குறதுக்கு நம்மளோட உழைப்பு, நம்மளோட வேலை இது மட்டும் தான் இங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்க, ரூ. 600 குடுத்து கார் எடுக்குறீங்க. அது 20 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணுங்க. மினிமம் 10 பேர், மேக்ஸிமம் 20 பேர். 10 பேர் பண்ணா 1,11,000 பேர் 10 பேர் டீம் இருப்பாங்க. 20 பேர் பண்ணிட்டீங்கன்னா 33,68,400 பேர் இருப்பாங்க. அந்த 33,68,420 பேருக்கு தேவை உங்களுக்கு 20 பேர் தான். இந்த 20 பேர நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்க வேலை முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் இத பண்ணணும். ஒவ்வொருத்தரும் இந்த 20 பேருக்கு ரெஃபர் பண்ணணும். யாரையாவது பிடிச்சு வாய்ப்புகள் இந்த வாய்ப்பு நீங்க குடுத்தே தீரணும். 20 பேருக்கு இந்த வாய்ப்பு குடுக்கணும் நீங்க. ரெஃபர் பரிந்துரை 20 பேருக்கு நீங்க குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா 20 பேர் ரெடி. அந்த 20 பேர் அதையே பண்ண வைக்கணும். எப்பா நீங்க 20 பேர் பண்ணியாச்சா? 20 பேர் பண்ணியாச்சா? 20 பேர் பண்ணியாச்சா? 10 பேர் 20 பேர்ட்டயும் கேட்கணும். ரைட். லெவல் 2 ரெடி. 400 பேர் வந்துருவாங்க. அவ்வளவுதான் நம்மளோட வேலைங்க. 1 மாசத்துல இந்த வேலை நடக்கும். ஒரே 1 மாசம் போதும். 30 நாள் கரெக்ட்டா 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணீங்கன்னா, இந்த 20 400 பேர் ரெடி. ரைட். நேத்தைக்கு முந்தா நேத்து ஒருத்தர் பேசினாங்க. நேத்தைக்கு பேசுனாங்க. 4 பேர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு டீம். அப்படியே இதே 1 மாசத்துக்கு கன்டின்யூ பண்ணாங்கன்னா 400 பேர் ரெடி. அது அப்படியே அடுத்த லெவல்ல பார்த்தீங்கன்னா, 8000 பேரு, 3வது லெவல், 4வது லெவல் 1,60,000 பேர், 5வது லெவல் 32,00,000 பேர். ஸோ லெவல் 1, லெவல் 2 மட்டும் தான் நம்மள வேலை. அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவங்கவங்க வேலைய அவங்கவங்க 20 பேர் பண்ணும்போது, நமக்கு கரெக்ட்டா 6லிருந்து 9 மாசம் மேக்ஸிமம் 6 மந்த்ஸ். 6 மாசத்துல உங்கள்ட்ட இந்த டீம் இருக்கும். 6 மாசம் மேக்ஸிமம். ஓகே. 30 நாள் நான் சொல்ற மாதிரி உங்க வேலைய நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா, மை டியர் ஃபிரெண்ட்ஸ் 6 மந்த்ஸ்ல இந்த டீம் ரெடி ஆகும். எவ்வளவு பேர் இருப்பாங்க தெரியுமா உங்க டீம்ல? 33,68,420 பேரு. நீங்க 20 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா. இதே 10 பேர மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா, 1,11,110 பேர் இருப்பாங்க. அங்கேயும் குறைவெல்லாம் கிடையாது. கிளப் இன்கம் எலிஜிபிலிட்டி ஆயிரும். அந்த 1,11,110 பேர் செலவு பண்றதுல இன்கம் வரும். ஓகே. ஸோ 2யும் சூஸ் பண்ணிக்கலாம். 10 பேர் பண்றீங்களா? 20 பேர் பண்றீங்களாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். 10 பேரும் பண்ணுங்க. 20 பேரையும் பண்ணுங்க. 20 பேர் பண்ணீங்கன்னா 33,68,420 பேர் டீம்ல 10 பேர் மட்டும் ரெஃபர் பண்ணி ஒரு 60 நாள், 70 நாள்ல நீங்க கிளப்ல வச்சுட்டீங்கன்னா, உங்க டைம்ல 1,11,110 பேர் வரும். ஸோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ் என்ன நடக்கும்? இங்க என்ன மாயாஜாலம் நடக்கும்? என்ன மேஜிக் நடக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு கேட்டீங்கன்னா, இந்த டீம் ரெடி ஆயிடுச்சுன்னா, இந்த டீம்ல, இந்த ராஜாங்கத்துல நம்ம உருவாக்குற இந்த ராஜாங்கத்துல 33,68,420 பேர்ல யார் என்ன செலவு பண்ணாலும் நமக்கு இன்சென்டிவ் வந்துரும் எவ்ரி 24 ஹவர்ஸ். இன்னைக்கு காலைல 6 மணிலேருந்து நாளைக்கு காலைல 6 மணி வரைக்கும் இந்த ராஜாங்கத்துல 33,68,420 பேர்ல யார் என்ன செலவு பண்ணாலும் டிடிஎஸ் பிடிச்சு காலையில வருமானம் டான்னு நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ல வந்துரும். காலைல எந்திரிச்சோன 6 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு? ஓகே. இன்னைக்கு ரூ. 500 வந்திருக்கு. ஓகே. இன்னைக்கு ரூ. 5 வந்திருக்கு. ஓகே. இன்னைக்கு 5,00,000 வந்திருக்கு. ஓகே. நாளைக்கு ரூ. 1,00,000 வந்திருக்கு. ஓகே. இப்படி பார்த்து செலவு பண்ணலாம். டெய்லி எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அப்பப்ப எடுத்து செலவு பண்ணிக்கலாம். எப்படி எப்போ வரும்? எவ்ரி டே. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் த்ரூ மொபைல் பே அப்ளிகேஷன், மொபைல் பே கார்ட் எவ்ரி 24 ஹவர்ஸ் லைஃப் லாங் அடுத்த தலைமுறைக்கும் இந்த வருமானம் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும். அன்ஸ்டாப்பபிள் நிறுத்த முடியாத வருமானம் இந்த டீம் குடுத்துட்டே இருக்கும். அவங்கவங்க தேவைகளுக்கு அவங்கவங்க செலவு பண்றாங்க. நமக்கு வருமானம் வரும். ஓகே. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். 20 பேரு, மினிமம் 10 பேரு, மேக்ஸிமம் 20 பேரு, 33,68,420 பேரு, 6 மாசம் டைம். 30 நாள் கரெக்ட்டா என் கூட டிராவல் பண்ணுங்க. நான் சொல்ற மாரி மட்டும் பண்ணுங்க. மை டியர் ஃபிரெண்ட்ஸ்
யூ வில் ஹேவ் திஸ் டீம். உங்க கூட இந்த டீம் இருக்கும். இந்த ராஜாங்கத்தை நீங்க உருவாக்கிட முடியும். ஓகே. வெறும் 3 லட்சம் பேர் தான், கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் தான் இந்தியா ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 11,000 பேர் தான் ஆயிருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா 140 64 கோடி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க இருக்காங்க. 65 கோடி பேர். அதுக்கப்புறம் இந்த மலேசியா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, தாய்லாந்து இருக்கு, யுஏஇ, அரப் கண்ட்ரிஸ் எல்லா பக்கமும் நம்ம போறோம். ஸோ டீம் டெவலப் பண்றதுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யூ வில் ஹேவ் திஸ் டீம் 100% வித்தின் 180 days. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம். ஓகே. ஸோ டீம் ரெடி, டவுன்லோட் பண்ணியாச்சு, டீம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கம்பெனி நமக்கு ஒரு என்ன பண்றாங்க, இன்கம் கொடுக்குறாங்க. 80 பைசாவை திருப்பி நமக்கே கொடுக்குறாங்க. இந்த 80 பைசாவை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு சிஸ்டம், ஒரு பியூட்டிஃபுல் பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க. அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்னென்ன மாதிரி வருமானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, மொத்தமா 19 டைப்பா நமக்கு இந்த 19 வகையா நமக்கு இந்த 80 பைசாவை திருப்பி பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகே. 19 வகையா நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க மொபைல் பே ரெகுலர் ஏர்னிங்ஸ். ஓகே. ஸோ மொபைல் பே இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மொபைல் பே இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், மொபைல் பே கிளப் 4 கிளப், மொபைல் பே லைஃப் டைம் கிளப், மொபைல் பே லைஃப் டைம் கிளப், செல்ஃப் மோர், கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஹேண்ட்லிங் மோர், சியூஜி ஆக்டிவேஷன் மோர், card activation more, CUG more, self-motivated club, CUG achievers club, high value self-yearly club, gold membership club, Shopee self more, Shopee CUG more, card self extra transaction earnings, card CUG extra transaction earnings bank transfer earnings, cheap super user and pre-launching offer. இந்த மாதிரி 19 kinds of incentive நமக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. இதுல pre-launching offer மட்டும் ஜனவரி 15 வரைக்கும் இருக்கும். ஓகே. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்கே பார்த்துருவோம் என்னென்ன அப்படிங்கிறத. ஓகே. ஹைலைட்டான விஷயம் புரிந்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. நம்பர் 1 இன்ஸ்டன்ட் கேஷ்பேக். அதாவது நம்ம கார்டு அப்ளை பண்ணி, அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு, கார்டு அப்ளை பண்ணியாச்சு, கார்டு கையில் கிடைச்சிச்சு. இப்போ இந்த கார்டு என்ன பண்ணணும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கார்டு ஆக்டிவேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றதுக்கு பணத்தை லோட் பண்ணணும். இது ப்ரீபெய்ட் கார்டு, நம்ம பணம் லோட் பண்ணி செலவு பண்ணிக்கணும். அப்படி நீங்க இந்த கார்டுல முதல்ல 3-4 டிரான்சாக்ஷன்ல ஆக்டிவேஷனுக்கு அப்புறம் 3 டிரான்சாக்ஷன், கார்டு ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ₹100 லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 3 டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு பணம் லோட் பண்றீங்களோ அவ்வளவு பணம் 100% கேஷ்பேக். அதாவது 500 லோட் பண்ணீங்கன்னா 500 கேஷ்பேக், 2500 லோட் பண்ணீங்கன்னா 2500 கேஷ்பேக், 5000 லோட் பண்ணீங்கன்னா 5000 கேஷ்பேக், 10000 லோட் பண்ணீங்கன்னா 5000 கேஷ்பேக். ஓகே. ஸோ இந்த கேஷ்பேக்ங்கிறது இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பாயிண்ட்ஸா நமக்கு மொபைல் பே மொபைல் பே அப்ளிகேஷன்ல வேலெட்ல வரும். மொபைல் பே பாயிண்ட்ஸ் அங்கே இருக்கும். ஓகே. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கேஷ் கார்டில் லோட் பண்ண கார்டில் இருக்கும், நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அது நம்ம பணம் நம்ம பாக்கெட்டில் இருக்கும், செலவு பண்ணிக்க வேண்டியது. இந்த மொபைல் பே பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம ரீடீம் பண்ணி பணமாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எகைன் நம்ம ஒரு ட்ரைனிங் செஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நான் சொல்லித்தரேன். ஸோ ₹5000 நமக்கு மொபைல் பே பாயிண்ட்ஸாக நமக்கு அப்ளிகேஷனில் வந்துடும். இது வந்து இந்த மொபைல் பே மால்னு ஒன்று இருக்குது. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைத்ரா இந்த மாதிரி மொபைல் பேன்னு ஒரு மால். அதில் எல்லா ப்ராடக்ட்ஸ், இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு, நிறைய வருது. கிட்டத்தட்ட 100,000 ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நம்ம மொபைல் பே அமேசான் ஓப்பன் பண்ணிங்களா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் நம்மளோட மொபைல் பே மால் ஓப்பன் பண்ணிங்கன்னா. அதுன்னு ஒரு 3 மாதத்துலாம் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நம்ம தேவையான என்ன ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணாலும் இந்த பாயிண்ட்ஸை அடிஷ்னலாக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பணமாக எடுத்துக்கலாம். 1%லேருந்து 100% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி பணமாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம 5000 பாயிண்ட்ஸில் 4500 பாயிண்ட்ஸ் நம்ம பணமாக எடுத்தாச்சுன்னா 500 பாயிண்ட்ஸ் அங்கே இருக்கும். 80%, 90% நம்ம ரீடிங் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம கார்டுல லோட் பண்ணதை கால்குலேட் பண்ணி நமக்கு அடிஷனலா திருப்பி 4500 பாயிண்ட்ஸ் அங்க கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. 90% எடுத்தாச்சுன்னா திருப்பி 4500 பாயிண்ட்ஸ் அங்க கம்பெனி ஃபில் அப் பண்ணிடுவாங்க. திருப்பி 5000 ஆயிடும். ஸோ 4500 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சுன்னா திருப்பி 5000 ஃபில் அப் பண்ணி 4500 பாயிண்ட்ஸ் 5000 பாயிண்ட்ஸ் ஆயிடும். ஸோ வாழ்நாள் முழுக்க இந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் நம்ம கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். எடுக்க ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க கம்பெனி. திருப்பி அந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க. கார்டில் லோட் பண்ணதை கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் நம்ம கூட இந்த இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு அது ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா தெரியும். இது எப்படி அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஒரு புரிஞ்சிட்டாங்கன்னா இது ரொம்ப ஒரு பிரமாதமான இன்சென்ட். ஏன்னா இன்சூரன்ஸ்ல எல்லாம் இது பெரிய லெவலில் நமக்கு இன்கம் இதுல தான் எடுத்து கொடுக்க போறாங்க. ஓகே. ஸோ இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் நம்பர் 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது மொபைல் பே கிளப்ஸ். இந்த கிளப்புங்கிறது 4 கிளப். அதாவது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. அதாவது நம்மளோட
ஜீனியாலஜி இருக்குல்ல நம்மளோட, அதாவது நம்ம டீம் இருக்குல்ல, 20 பேர் அந்த ஃபர்ஸ்ட் லெவல், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 4 லெவல் 4 கிளப். லெவல் 1 எக்ஸ்பிரஸ் கிளப், லெவல் 2 சூப்பர் எக்ஸ்பிரஸ் கிளப், லெவல் 3 ஃபாஸ்ட் கிளப், லெவல் 4 சூப்பர் ஃபாஸ்ட் கிளப். ஓகே. எப்படி எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 20 பேர் நீங்க ரெஃபர் பண்றோம் இல்லையா? அந்த 20 பேர்ல 10 பேர் கார்டு அப்ளை பண்ணோம்னா, நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் கிளப்ல மெம்பர் ஆயிடுறோம். இந்த எக்ஸ்பிரஸ் கிளப் மெம்பர் ஆயிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் இந்தியாவுல மொத்தமா கம்பெனில நடக்கக்கூடிய கார்டு சேல்ஸ்ல இருந்து ஒரு கார்டுல இருந்து 11 ரூபாயும், ஒரு மாசத்துல நடக்கிற கார்டு சேல்ஸ் வந்து ஒரு கார்டுல இருந்து 11 ரூபாயும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன்ல இருந்து எடுத்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மாசம் 15ஆம் தேதி இந்த இன்சென்டிவ் நமக்கு வரும். ஓகே. இந்த 10 பேர் நீங்க ரெஃபர் பண்ணீங்க. அந்த 10 பேர் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த கிளப் இன்கம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். 15ஆம் தேதி வந்துகிட்டே இருக்கும். லைஃப் லாங். ஓகே. எக்ஸ்பிரஸ் கிளப் லெவல் 1 20 பேர்ல 10 பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, மாசம் நடக்கிற கார்டு சேல்ஸ்ல இருந்து ஒரு கார்டுல இருந்து 11 ரூபாயும் கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து 2% எடுத்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 15ஆம் தேதி இந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இதுக்கு 15 நாள் டைம் இருக்கு. இப்போதைக்கு அந்த 0 பீரியட்ல டைம் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பத்தி பேசுவோம். அதனால அதை க்ளோஸ் பண்ணு. இந்த எக்ஸ்பிரஸ் கிளப் இன்கம் எது வரைக்கும் வரும்னா, நீங்க 2வது கிளப், அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் கிளப் லெவல் 2ல 400 பேர்ல 100 பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சூப்பர் எக்ஸ்பிரஸ் கிளப்ல நம்ம மெம்பர் ஆயிரும். அப்படி மெம்பர் ஆயிட்டா 12 ஒரு கார்டுல இருந்தும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன் எடுத்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளப் இன்கம் கட் ஆயிரும். இந்த கிளப் இன்கம் லைஃப் லாங் வர ஆரம்பிச்சிடும். 15ஆம் தேதி வந்துட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்ட் கிளப், அதாவது லெவல் 3ல 8000 பேர், அதுல 1000 பேர் கார்டு அப்ளை பண்ணோம்னா நம்ம இந்த கிளப்ல மெம்பர் ஆயிரும். 13 ஒரு கார்டுல இருந்தும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன் எடுத்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இன்கம் 15ஆம் தேதி வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது ஒரு சீலிங். சூப்பர் ஃபாஸ்ட் கிளப் லெவல் 4. லெவல் 4ல 1,60,000 பேர், 20 பேர் நீங்க ரெஃபர் பண்ணிருந்தீங்கன்னா 1,60,000 பேர். அதுல வெறும் 10,000 பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு இந்த சூப்பர் ஃபாஸ்ட் கிளப்ல நம்ம மெம்பர் ஆயிட்டோம்னா, நமக்கு 14 ஒரு கார்டுல இருந்தும் 2% கம்பெனி ரிசீவிங் கமிஷன்ல இருந்து எடுத்து பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைஃப் லாங் வாழ்நாள் முழுக்க இந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும். 15ஆம் தேதி டான்னு காலையில வந்துட்டே இருக்கும். இந்த 1,11,110 பேர் யாருமே எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இந்த டீம்ல ஒண்ணுமே நடக்கல. யாரும் எதுவுமே செலவே பண்ணலனாலும், நமக்கு கம்பெனில நடக்கிற ஓவரால் டிரான்சாக்ஷன்ல இருந்தும், கம்பெனில நடக்கக்கூடிய கார்டு சேல்ஸ்ல இருந்தும் இந்த கிளப் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் எல்லார்ட்டயும் சொல்றது, மை டியர் ஃபிரெண்ட்ஸ், லெவல் 1, லெவல் 2 கிளப் அச்சீவ்மென்ட் பண்ணி வந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ என்ன அந்த டீம்ல என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. ஆனா நமக்கு கிளப் இன்கம் வந்துட்டே இருக்கும். இந்த சூப்பர் ஃபாஸ்ட் கிளப் இன்கம். எந்த கிளப்ல இருக்கீங்களோ அந்த கிளப் இன்கம் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும்? லெவல் 4 அச்சீவ் பண்றதா இருக்கட்டும். அந்த லெவல் 1, லெவல் 2 எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அடுத்தடுத்து 15, 20 நாள்ல அடுத்தடுத்து நீங்க அடுத்த லெவல் கிளப்புக்கு போயிட்டே இருப்பீங்க எல்லாரும். ஸோ எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா மேல கிளப்புக்கு வந்துகிட்டே இருக்கும். அச்சீவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஆனா நம்ம பண்றது லெவல் 1, லெவல் 2 மட்டும் தான். நம்ம ஃபர்ஸ்ட் கிளப் அச்சீவ் பண்றோம். இல்ல 10 பேர் ரெஃபர் பண்றோம்னா கிளப் அச்சீவ் பண்ணிரும். அந்த 10 பேரை கொஞ்சம் புஷ் அப் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து மீட்டிங்ல உட்கார வச்சு 2வது கிளப் கொண்டு விடணும். அவ்வளவுதான். அவங்கள ஃபர்ஸ்ட் கிளப் அச்சீவ் பண்ண வச்சுட்டீங்கன்னா, நீங்க 2வது கிளப் வந்துடுறீங்க. அவங்க அதே ஃபர்ஸ்ட் கிளப் இருந்து 2வது கிளப் வந்து நீங்க 3வது கிளப் போயிடுறீங்க. சோ இதெல்லாம் ஆட்டோ பைலட். லெவல் 1, லெவல் 2 எக்ஸ்பிரஸ் கிளப், சூப்பர் எக்ஸ்பிரஸ் கிளப் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ஆட்டோ பைலட். ஆட்டோமேட்டா நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான். சிம்பிள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளப் இன்கம் பெர்மனன்ட்டா எல்லா 15ஆம் தேதியும் சம்பளம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்க வேலைக்கு போகாத சம்பளம். வேலைக்கு போகவே வேணாம். வேலைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மாசம் அது எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க அப்ராக்ஸிமேட்டா? சின்ன அமௌண்ட் வரும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. 1,00,000, 2,00,000, 3,00,000, 4,00,000 இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் மாசம். ஏன்னா மாசம் கம்பெனியோட கார்ட் சேல்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். கார்ட் சேல்ஸ் அதிகமாக கம்பெனியோட டிரான்சாக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கும். கம்பெனியோட டிரான்சாக்ஷன் அதிகமாக நமக்கு இந்த 2% அமௌண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கிளப் இன்கம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். இந்த கிளப் இன்கம் சாதாரணமா நினைக்கிற மொபைல் பே கிளப் தானே, கிளப் இன்கம் ஒண்ணும் இதுதான் பெஸ்ட் இன்கம். இதுல நமக்கு பியூட்டிஃபுல் இன்கம் இந்த இன்கம் கிளப். இந்த கிளப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆச்சுன்னா மத்த விஷயம் எல்லாம் ஆட்டோ பைலட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இப்போதைக்கு இதுல தான் இருக்கணும். கார்டு அப்ளை பண்ணணும், கிளப் அச்சீவ் ஆகணும். கார்டு அப்ளை பண்ணணும், கிளப் அச்சீவ் பண்ணணும். அவ்வளவுதான். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆட்டோ பைலட்டா நடக்கும். எல்லாம் அடுத்தடுத்து நடக்க போறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே. திங்க் அபவுட் மொபைல் பே மை டியர் ஃபிரெண்ட்ஸ். திஸ் இஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து லைஃப் டைம் கிளப் 5வது கிளப் பியூட்டிஃபுல் இன்கம். அதாவது லெவல் 5ல 1,00,000 பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, 32 லட்சம் பேர், அதுல 1,00,000 பேர் கார்டு அப்ளை பண்ணிட்டா
கம்பெனி நமக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குறாங்க. 15 லட்ச ரூபா பணமும் 9 லட்ச ரூபா ஒர்த் ஒரு காரும் நமக்கு கொடுத்துருவாங்க. எப்போ நீங்க ரீச் ஆகலோ அப்போ நம்ம இந்த பணத்தை இந்த காரையும் நீங்க வாங்கிக்கலாம். ஒன் டைம் இன்கம், நோ கண்டிஷன்ஸ். அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்ளை பண்ணி தான் போதும். கிளப் அச்சீவ் பண்ணி அதை அப்ளை பண்ணி வந்தா போதும். லைஃப் டைம் கிளப் 120 டேஸ், மேக்ஸிமம் 120 நாள் போதும். 4 மாசம் கரெக்டா 30 நாள் என் கூட டிராவல் பண்ணீங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா 4 மாசத்துல இந்த 15 லட்ச ரூபா பணமும் 9 லட்ச ரூபா ஒர்த் காரும் உங்ககிட்ட இருக்கும். என் கூட நான் சொல்ற மாதிரி டிராவல் பண்றது என் கூட யாராவது என் கூட ஜாயின் பண்ணுங்க, என் கூட நில்லுங்க. ஐ சேலஞ்ச் யூ தட், ஐ ஷூர் யூ தட். நான் ஷோ பண்றேன் எப்படி அது ரீச் ஆகுறீங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆல் கோயிங் டு பி அச்சீவ் திஸ். இந்த கிளப் இன்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். எல்லார்கிட்டையும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய மாஸ் டீமே நம்ம போய் வாங்க போறோம் டெல்லியில இந்த காரையும் இந்த பணத்தையும். ஓகே, ஸோ பி ரெடி. அதுக்கு தயாராக இப்பவுமே. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்க போற இன்சென்டிவ் சூப்பர் இன்சென்டிவ், கார்டு ஆக்டிவேஷன் இன்சென்டிவ். பியூட்டிஃபுல் இன்கம். இந்த இன்கம் நம்ம 20 பேர் ரெஃபர் பண்றோம் இல்லையா லெவல் 1ல. அவங்க கார்டு எடுத்து முதல்ல கார்டு லோடு பண்ணணும்னா நமக்கு 5 ரூபா கிடைக்கும். ஒரு நபர் லோட் பண்ணிட்டா 5 ரூபா கிடைக்கும். 20 பேர் லோட் பண்ணாங்கன்னா 5 ரூபா வச்சு 100 ரூபா கிடைக்கும். கார்டு ஆக்டிவேஷன் அப்பதான் நடக்கும். கார்டில் அமௌண்ட் லோட் பண்ணும்போது அந்த கார்டு ஆக்டிவ் ஆகும். அது வரைக்கும் அந்த கார்டு ஆக்டிவ் இருக்காது. லோடு பண்ண அடுத்த நிமிஷம் நமக்கு 5 ரூபா வச்சு வந்துடும் ஒரு நபர். லெவல் 1ல 20 பேர் பண்றோம், 100 ரூபா. லெவல் 2ல 400 பேர் எகெயின் அவங்க பண்ணும்போது நமக்கு 5 ரூபா வச்சு கிடைக்கும். 2000 ரூபா கிடைச்சிடும். எகெயின் 3வது லெவலில் 8000 பேர் 5 ரூபா வச்சு 4000 கிடைக்கும். எகெயின் 4வது லெவலில் 1,70,000 பேர் 5 ரூபா வச்சு 8 லட்சம் ரூபா கிடைக்கும். 5வது லெவலில் 32 லட்சம் பேர் இட்ஸ் அ பியூட்டி, அங்கே ஒரு ஸ்பெஷல் 35 ரூபா வச்சு ஒரு கார்ல இருந்து 11 கோடி 20 லட்சம் ரூபா கிடைக்கும். எவ்வளவு நாள்ல இந்த 11 கோடி 28,42,100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கேட்டீங்கன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 1 லெவல் 2 ஒரு மாசத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 180 டேஸ்ல 180 நாள்ல இந்த 11 கோடி 28,42,100 உங்க பாக்கெட்ல இருக்கும். நான் தொடங்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கிட்டையும் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது இதை வச்சுதான் நான் சொல்லியிருக்கேன். கார்டு ஆக்டிவேஷன் இன்சென்டிவ் மட்டும் 11 கோடி 28,42,100 ரூபா இருக்கும் உங்க பாக்கெட்ல அடுத்த வருஷம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திங்க் அபவுட் மொபைல் பே. இது ஒரு டைம் இன்கம் தான். அடுத்த 5வது வருஷம் திருப்பி வரும். ஏன்னா 5 இயர்ஸ் நம்ம கார்டோட வேலிடிட்டி முடியும். திருப்பி ரினிவல் பண்ணும்போது எகெயின் ஒரே மாசத்துல இந்த இன்கம் நமக்கு திருப்பி வரும். 5வது வருஷம் 2025ல நமக்கு ஒரே மாசத்துல 11 கோடி 28,42,100 ரூபா கிடைக்கும். இந்த கார்டு ஆக்டிவேஷன் இன்சென்டிவ்காவது நம்ம டீம் ரெடி பண்ணுங்க. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திங்க் அபவுட் மொபைல் பே. திஸ் இஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரமாதமான இன்கம் சியூஜி இன்கம் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம உருவாக்கணும்ல ராஜாங்கம். நம்மளோட பிஸ்னஸோட கான்செப்டே அங்கே தானே இருக்கு. ஓகே, நம்மளோட பிஸ்னஸ் சாராம்சமே விஷயம் கருத்தே ஆனால் யார் என்ன செலவு பண்ணால் நமக்கு இன்கம் கிடைக்கும். இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டீம்ல ஒரு நபர், நம்ம உருவாக்குற ராஜாங்கத்தில் ஒரு நபர் ஒரு 12,000 ரூபா 13,000 ரூபா செலவு பண்றாருன்னு வச்சுக்கிறோங்க. நம்ம கார்டு மூலமா நம்ம அப்ளிகேஷன் மூலமா செலவு பண்ணா நமக்கு 10 ரூபா வருமானம் கிடைக்கும். நம்ம டீம்ல ஒரு நபர் 10,000 ரூபா 12,000 ரூபா மாசம் செலவு பண்ணால் நமக்கு 10 ரூபா கிடைக்கும். மினிமம் ஒரு 13 ரூபா 14,000 ரூபா செலவு பண்ணா 12,000 ரூபா செலவு பண்ணா 10 ரூபா கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படி 10 ரூபா கிடைச்சா நமக்கு என்ன இன்கம் கிடைக்கும் டெய்லி மாசம் அப்படிங்கிறது இந்த ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ நம்ம டீம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். 100% டீம் ரெடி. 33,68,420 பேர். ஓகே, எல்லாரும் ரெடி. மேக்ஸிமம் 20 பேர் ரெஃபர் பண்ணி டீம் செட் பண்ணிருக்கோம். வெறும் 10 பேர் ரெஃபர் பண்ணா 1,11,110 பேர் இருப்பாங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம். இங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்க பண்றோம். 100% நீங்க டீம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாருக்கிட்ட இருந்தும் 10 ரூபா வருமானம் வருது. ஆட்டோமேட்டிக்கா வரும். செலவு பண்ணும்போது வந்துடும். அப்படி வந்தா நம்மளோட மாச வருமானம் 3 கோடியே 36 லட்சம் ரூபாய் எவ்ரி மந்த். நம்மளோட பே அவுட் எப்படி 24 ஹவர்ஸ், எல்லா 24 மணி நேரமும் நமக்கு பே அவுட். இன்னைக்கு காலைல 6 மணிலேருந்து நாளை காலைல 6 மணி வரைக்கும் நம்ம டீம்ல இந்த 33,68,420 பேர்ல யார் என்ன சொல்ல போனாலும் அடுத்த நாள் காலையில டான் இன்கம் வந்துடும். எவ்வளவு வரும்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 11 லட்சம் ரூபாய் பர் டே. மாசம் எவ்வளவு ஆச்சு? 3 கோடி 36 லட்சம் ரூபாய் ஆச்சு. எவ்வளவு நாளைக்கு வரும்? லைஃப் லாங், அடுத்த தலைமுறைக்கும் தொடரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திங்க் அபவுட் மொபைல் பே. ஓகே, அடுத்து 50% சார். 100%லாம் யாரும் பண்ணல சார், 50% தான் சார் செலவு பண்ணாங்க. அப்போ கூட நமக்கு 1 கோடி 68 லட்ச ரூபா மாசம் வருமானம். மாசம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா. 20% தான் செலவு பண்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 20%. அப்பவும் நமக்கு மாசம் 67 லட்ச ரூபா வருமானம் இருக்கு. 2,4 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு.
10% செலவு பண்றாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்பவும் நமக்கு மாசம் 33 லட்ச ரூவா வருமானம் இருக்கு. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூவா வருமானம் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே 1% நம்ம டீம்ல என்ன பண்ணாலும் 1% தான் சார் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழ வழியே இல்ல. அப்படி பண்ணுனா கூட நமக்கு ஒரு மாசத்துக்கு 3,50,000 லட்ச ரூவா வருமானம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11,000 ரூவா வருமானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்லிமிட்டட் இன்கம் இந்த இன்கம். ஏன்னா, நம்மளோட செலவு எப்பவுமே 12,000 13,000 மாசம் நிக்காது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, 25,000 30,000 40,000 வந்துரும் செலவு. என்னெல்லாம் செலவு பண்றோம்? எவ்வளோ செலவு பண்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. மொபைல் ரீசார்ஜ், இன்டர்நெட், டிடிஹெச், இன்சூரன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இந்த அடுத்த தீபாவளி, இந்த கிறிஸ்துமஸ் முன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பார்ட்டி நடந்துட்டு இருக்கு? எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருப்பாங்க? அடுத்து நியூ இயர் வருது, எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? அடுத்து பொங்கல் வருது, எவ்வளோ செலவு பண்ண போறோம்? அடுத்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டூர் இருக்கு, டிராவல் இருக்கு, டிக்கெட் புக்கிங்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ்ல மாசம் 1 கோடி ரூபா வருமானம் வரும். மாசம் சர்வசாதாரண 50 லட்ச ரூபா இன்சூரன்ஸ்ல வருமானம் வரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்லிமிட்டட் இன்கம் எவ்ரி 24 ஹவர்ஸ். திங்க் அபவுட் மொபைல் பே. இவ்வளோ வருமானத்துக்கும் நம்மளோட உழைப்பு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்ல. என்ன பண்றீங்க நீங்க? நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணும் இல்ல. ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், கார்ட் அப்ளை பண்ணணும், அதன் மூலமா செலவு பண்ணணும். ஒரு 20 பேருக்கு ரெஃபர் பண்ணணும். 10, 20 பேருக்கு, மினிமம் 10 பேர், மேக்ஸிமம் 20 பேருக்கு ரெஃபர் பண்ணணும். தட்ஸ் ஆல். இந்த வேலைய மட்டும் நம்ம 30 நாள், 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி இத பண்ணுனீங்கன்னா, மை டியர் ஃபிரெண்ட்ஸ், நமக்கு எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் தான். எல்லா நாளும் தீபாவளி தான். எல்லா நாளும் புது வருஷம் தான். என்னைக்கும் புது வருஷம் தான் நமக்கு. எவ்ரி டே செலிப்ரேட் பண்ணலாம். எவ்ரி டே மார்னிங் ஒரு 10,000 வருமானம் வருது. எல்லா நாளும் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 10,000 உங்க அக்கவுண்ட்ல வந்துகிட்டே இருந்தா, காலைல ஒண்ணும் இருக்கா. காலைல எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா 10,000 வருமானம் இருக்கும். ஜஸ்ட் திங்க் அபௌட் தட் டே. டெய்லி வந்துகிட்டே இருக்கு. டெய்லி 10,000. மை டியர் ஃபிரெண்ட்ஸ், திஸ் இஸ் நாட் ஜோக். இது காமெடியோ இல்ல, இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் எ ரியல் திங். நான் லீடர்ஸ் கூட பேசுற நேரம்லாம் நெறைய சொல்றது உண்டு. இத நெறைய பேர் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க மொபைல் பே அப்ளிகேஷன பத்தி. மை டியர் ஃபிரெண்ட்ஸ், புரிஞ்சுட்டீங்கன்னா, தூக்கம் வராது உங்களுக்கு. தூக்கம் வரக்கூடாது. அதுதான் மொபைல் பே. ஐ அம் இன்டு திஸ் பிசினஸ் 24/7. அடுத்த 6 மாசத்துக்கு 24 மணி நேரம் இதுல தான் இருப்பேன் நான். எவ்ரி 24 ஹவர்ஸ் இதுல தான் இருப்பேன் நான். எனக்கெல்லாம் தூக்கம் வந்து 6 மாசத்துக்கு முன்னால அந்த பிளான் டிசைன் பண்ணி எங்கள்ட்ட பேசும்போதுலேருந்து தூங்குனது கிடையாது. இந்த பிளான நான் மொத்தமா புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே 3 நாள் ஆச்சு. இந்த 19 கைண்ட்ஸ் ஆஃப் இன்சென்டிவ் என்னன்னா, அலசி ஆராய்ஞ்சு, பிரிச்சு, மேய்ஞ்சு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 3 மாசம் ஆச்சு. 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடங்குனதுலருந்து நிறுத்தவே இல்ல. மை டியர் ஃபிரெண்ட்ஸ், think about mobile pay. This is awesome and mind-blowing opportunity. Don't consider this as a simple. அது என்னமோ அப்ளிகேஷன் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, டவுன்லோட் பண்ணோம், கார்டு எடுத்து வச்சாங்கன்னு இருக்கிறாதீங்க. செட் யுவர் சியூஜி. பி சீரியஸ் ஃபார் சம் டைம். ஒரு 30 நாளைக்கு 1 மணி நேரம் சீரியஸா இருங்க. நான் உங்க வேலைய விட்டுட்டு வாங்க, உங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க, 24 மணி நேரம் இதுங்கெல்லாம் சொல்லல. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சென்ட் மொபைல் பே. இந்த டைம் மொபைல் பேக்காக 1 மணி நேரத்துக்கு யோசனை பண்ணுங்க. செலவு பண்ணுங்க. ஒரு நபர ஒரு நாளைக்கு ஒரு நபர இந்த ப்ராஸ்பெக்ட் இந்த Zoomல உட்கார வைங்க. தட்ஸ் ஆல் யுவர் வொர்க். 30 நாளைக்கு இத பண்ணுங்க. see the magic what is going to be happened in 6 months. 6 மாசத்துல என்ன பண்ணுவோம்னு பாருங்க. மை டியர் ஃபிரெண்ட்ஸ், திஸ் இஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. திங்க் அபவுட் மொபைல் பே. அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் இன்கம். ஏர்னிங்ஸ் ஆன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நம்ம டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வருமானம் டெய்லி 500, 1000 வந்துகிட்டு இருக்கும். அந்த வருமானத்த அவங்க அக்கவுண்ட்க்கு, பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ணா நமக்கு வருமானம் குடுக்குறாங்க. எப்படி? நம்ம ராஜாங்கத்துல நம்ம டீம்ல ஒரு நபர் ரூ. 500 மேல அவங்க வருமானத்த அவங்க அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ணா நமக்கு ரூ. 1 கிடைக்கும். ஒரு நபர். 84 பைசா எக்ஸாக்ட்டா. ஸோ ரூ. 1 நமக்கு இங்க போட்டிருக்காரு ரவுண்டா. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டீம்ல ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு தடவ வித்ட்ரா அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. டெய்லி வருமானம் வருது இல்லையா? கிளப் இன்கம் வருது, கார்ட் ஆக்டிவேஷன் இன்சென்டிவ் வருது, டெய்லி சியூஜி இன்கம் வருது. இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இன்கம் வந்துட்டே இருக்கும். அத நம்ம எடுத்து செலவு பண்ணிட்டே இருக்கலாம். யார் என்ன கண்டிஷன், நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நம்ம எப்ப வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்ப வேணா கார்டு லோட் பண்ணிக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரூ. 500 மேல இருந்தா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரூ. 500 மேல வித்ட்ரா பண்ணும்போது நமக்கு ரூ. 1 கிடைக்கும். ஸோ நம்ம டீம்ல வித்ட்ரா பண்ணும்போது 10,000 பேர் வித்ட்ரா பண்ணாங்க. ஒரு தடவ வித்ட்ரா பண்ணா ரூ. 10,000. 2 தடவ வித்ட்ரா பண்ணா ரூ. 20,000. இதே 50,000 பேர் வித்ட்ரா பண்ணா ரூ. 50,000. 2 தடவ வித்ட்ரா பண்ணா ரூ. 1,00,000. 1,11,110 பேர். அதாவது வெறும் கிளப் மட்டும் நீங்க செட் பண்ணியிருக்கீங்க. உங்க டீம் மெம்பர்ஸ் வந்து 1,11,110 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் ஒரு தடவ அவங்க வருமானத்த வித்ட்ரா பண்ணா நமக்கு 1,11,000 கிடைக்கும். 2 தடவ வித்ட்ரா பண்ணா ரூ. 2,22,000. இதே நீங்க 20 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. 33,68,420 பேர் டீம்ல இருக்காங்க.
ஒரே ஒரு தடவை அவங்க வருமானத்தை வித்ட்ரா பண்ணா நமக்கு 33,68,420 ரூபா. 2 தடவை வித்ட்ரா பண்ணாங்கன்னா 67,36,000 ரூபா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வருமானம் வந்தாலும் அப்பப்போ வித்ட்ரா பண்ணுவாங்க. நம்ம கை சும்மாவா இருக்கும்? இன்னைக்கு ஏதாவது செலவு பண்ணுவோம், இல்ல இடத்த வாங்குவோம், இல்ல வண்டி வாங்குவோம், ஏதாவது பண்ணிட்டே இருப்போம் நம்ம வருமானம் வந்தா. செலவு பண்றதுக்கு தானே வருமானம் வருது. அப்படி வித்ட்ரா பண்ணணும். எப்படியும் குறைஞ்சபட்சம் மாசம் 10 தடவையாவது ஒரு நபர் வித்ட்ரா பண்ணுவாங்க நம்ம அக்கவுண்ட்ல இருந்து. ஸோ அப்படியே 10 போட்டுக்கிறங்க. மினிமம் 10 தடவை பண்ணுவாங்க. நான் சொல்றது வெரி 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 மினிமம். ஓகே, இன்டு 10 போட்டீங்கன்னா 3 கோடி ரூபாய் இதுலயே வருமானம் வந்துருச்சு. கிளப் இன்கம் தனி, இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இன்கம் தனி, சியூஜ் இன்கம் தனி, அப்புறம் இது இந்த இன்கம் தனி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் பே இஸ் a மேசிவ் ப்ராஜெக்ட். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வித்ட்ரா பண்ற பணம் 30ஆம் தேதியும், 16ஆம் தேதியிலேருந்து மாச கடைசி வரைக்கும் வித்ட்ரா பண்ற பணம் 30ஆம் தேதியும், எவ்ரி 15 நாளைக்கு 15 டேஸ் ஒன்ஸ், எவ்ரி ஃபோர்ட்நைட் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த இன்கமும் உங்களுக்கு பல லட்சங்களா கோடிகளா வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ். திங்க் அபவுட் மொபைல் பே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் லெவல் 1, லெவல் 2. அதாவது லெவல் 1 10 பேர், 2வது லெவல்ல 111 பேர் வந்துச்சுன்னா கம்பெனி உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்கு. இப்பவே செட் பண்ணீங்க. ஒரே நாள்ல 10 பேர் பண்ணிடலாம். அந்த 10 பேரை கொஞ்சம் புஷ் பண்ணி அடுத்த ஒரு 10 நாள் பண்ணீங்கன்னா 2வது லெவல் ரெடி. 5,000 ரூபாய் கம்பெனி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கிளப் இன்கம், 2வது கிளப் இன்கம் ரெடி ஆயிடும். செகண்ட் கிளப் இன்கம் மாசம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பண்ணாங்கன்னா அடுத்த 3வது கிளப் இன்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டிசைன்ட் பிரமாதமான டிசைன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, so think about mobile pay, my dear friends. ஓகே, அடுத்தது மொபைல் பே மால். ஓகே, நம்ம மால்ல வந்து அந்த ரிடம்ஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இருக்கு. அதை எப்படி பணமா பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு இது. அது மட்டும் இல்ல, இந்த ஈகிடூஸ்ங்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன்ல இருக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பிரமாதமான அப்ளிகேஷன். யாராவது உங்க வீட்ல 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்தைங்க இருந்தால் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீச்சர்ஸ், யாராவது பிரின்சிபல் இருந்தால் அவங்கள்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்க மூலமா உங்க டீமை செட் பண்ணிக்கலாம். இது ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம் உங்க டீமை செட் பண்றதுக்கு. அவ்வளோ பிரமாதமான அப்ளிகேஷன். ஓகே, 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆன்லைன்ல பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பைஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஆன்லைன் ஸ்கூல். வெறும் 1,600 ரூபா தான். 10,000 ரூபா வித்துக்கிட்டு இருந்தது மார்க்கெட்ல. ஈக்டூஸ்ங்கிற கம்பெனியை நம்ம டேக் ஓவர் பண்ணியாச்சு. பண்ணதுனால நமக்கு வெறும் 1,888 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நம்ம அந்த ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஓகே, என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 5,000 பாயிண்ட்ஸ், அதுல இருந்து 500 பாயிண்ட்ஸ் பணமா மாறி நமக்கு இன்கம் வந்துடும் இம்மீடியட்டா. நீங்க பேமெண்ட் 1,888 ரூபா அந்த ப்ராடக்ட் பண்ணணும்னா அடுத்த செகண்ட் நீங்க இன்கம் வேலட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 500 ரூபா அங்க இருக்கும். 500 ரூபா பணமா மாறி அங்க ஏறி இருக்கும். அடுத்தது செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன். நம்ம மொபைல் பே அப்ளிகேஷன்ல, நம்ம மொபைல் பே கார்டுலயே அப்ளிகேஷன்ல நம்ம என்ன செலவு பண்ணாலும் நமக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது செல்ஃப் டிரான்சாக்ஷன் கமிஷன் 20%, 10% உடனே வந்துடும். இன்னொரு 10% கார்டில் 21,000 ரூபாய் செலவு பண்ணா 3வது மாசம், 3 மாசத்துல 21,000 செலவு, 3ஆம் மாசம் இன்னொரு 10% வரும். நம்ம செலவு பண்றது கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல இருந்து நமக்கு 20% திருப்பி கொடுக்குறாங்க. 10% 10% உடனே இன்னொரு 10% 3 மாசத்துல வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 37.50 ரூபா உடனே வந்துடும். இன்னொரு 37.50 3 மாசத்துல வரும். அடுத்தது நம்ம கம்பெனியோட ஃபார்முலா, நம்ம கம்பெனிக்கு என்ன லாபம் கிடைச்சாலும், என்ன லாபம் வச்சு என்ன பொருள் வித்தாலும் லாபத்தை 80% திருப்பி நமக்கே கொடுக்குறதா. நம்ம லாபம் ஷேர் பண்ற கம்பெனி, நம்ம பார்ட்னர் கம்பெனி தானே. ஸோ இங்க 75% இந்த ப்ராடக்ட்ல திருப்பி கொடுக்குறாங்க. கம்பெனியில கிடைக்கிற லாபத்துல 75% இந்த ப்ராடக்ட்ல. அதாவது ஒரு நபர் இந்த டீம்ல, உங்க டீம்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா கெட் 30 ரூபீஸ். ஓகே, 30 ரூபா வச்சு நமக்கு இன்கம் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து கோட்டாக் மஹேந்திரா அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நமக்கு செல்ஃப் டிரான்சாக்ஷன், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்ம வேணுங்கிறவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். 50 ரூபா கம்பெனி கொடுக்குறாங்க. ஜீரோ பேலன்ஸ் 50 ரூபா நம்ம ஓபன் பண்றதுக்காக கம்பெனி 50 ரூபா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கிளப் இன்கம் கொடுக்குறாங்க. கிளப் ஏ, கிளப் பி, கிளப் சி, கிளப் டி. கிளப் லெவல் 1 கிளப் ஏ, லெவல் 2 கிளப் பி, லெவல் 3 கிளப் சி, லெவல் 4 கிளப் டி. இதுல யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் நமக்கு 11 ரூபா வச்சு கிடைக்கும். அதாவது கிளப் இன்கம். ஓகே, இந்தியா ஃபுல்லா நடக்கிறது ஓப்பனிங்ல இருந்து நமக்கு 10, 100 அச்சீவ் ஆகணும். ஓகே, ஸோ ரெஃபரல் கமிஷன் 6 ரூபா. நம்ம டீம்ல, நம்ம ராஜாங்கத்துல யார் கோட்டாக் மஹிந்திரா அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் 6 ரூபா வச்சு கிடைக்கும். ஓபன் பண்ண சொல்லுங்க. அவங்கவுங்க லெவல்ல இருக்கவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. 6 ரூபா வச்சு கிடைக்கும். ஓகே, ஸோ யூஸ் பண்ணுங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போறது ஆன்லைன் மொபைல் பே ஆன்லைன் அகாடமி. பிரின்சிபல்ஸ் 3 ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். 3 பிரின்சிபல்ஸ்
ஒரு சிஸ்டம் நான் இங்க சொல்றேன். இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப நம்ம பேசின விஷயம், பேசின வருமானம் எல்லாம் நம்ம பாக்கெட்ல இருக்கும். வித்தின் 180 டேஸ். 180 நாள்ல அவ்வளவு உங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட். லெசன் நம்பர் 1. ஒரு நாளைக்கு ஒரு நபர இந்த Zoom மீட்டிங்ல உட்கார வச்சே தீரணும். புதுசா ஒரு நபர உட்கார வச்சே தீரணும். 30 நாள் மட்டும். ரொம்ப நாள்லாம் கிடையாது. 6 மாசம் பண்ணுங்க, 1 வருஷம் பண்ணுங்க, 2 வருஷம் பண்ணுங்க. நத்திங் டூயிங் லைக் தட். ஒன்லி 30 டேஸ். 30 நாளைக்கு 30 பேர் அந்த Zoom மீட்டிங்ல உட்கார வச்சு ஃபாலோ பண்ணுங்க. தட்ஸ் ஆல். 6 மாசத்துல உங்க டீம் ரெடி. சிஓஜி 33,68,420 பேர் ரெடி. மை டியர் ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு நாளைக்கு ஒரு நபர நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, 20 நாள்ல 10 லட்சம் பேர் இருப்பாங்க. D20 ஸ்ட்ராட்டஜி. அதுவும் என்கிட்ட இருக்கு ஸ்ட்ராட்டஜி. 20 நாள்ல 10 லட்சம் பேர் இருப்பாங்க. யாராவது பண்ண முடியும்னா அதையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க நான் அதெல்லாம் சொல்லல. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நபர் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 30 நாள் உங்க டீம் ரெடி. 2வது லெசன் நம்பர் 2, ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2. டூ யுவர் ஆல் எக்ஸ்பென்சஸ் த்ரூ மொபைல் பே. மொபைல் பே டவுன்லோட் பண்ணி வச்சு கார்டு அப்ளை பண்ணுங்க. கார்டு மூலமா செலவு பண்ணுங்க. கார்ட யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. நெறைய பேர் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இன்கம் பார்க்க முடியும். என்ன நடக்குங்கிறத அடுத்த ஸ்லைட்ல நான் பார்க்க போறீங்க. லெசன் நம்பர் 3, அட்டெண்ட் ஆல் ஆன்லைன் வெபினார். இந்த Zoom மீட்டிங்க, அந்த ட்ரெய்னிங் செஷன் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. நெறைய செஷன்ஸ் இந்த 1ஆம் தேதியிலிருந்து நெறைய புரோகிராம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய சேஞ்சஸ் கொண்டு வர போறேன். ஓரியன்டேஷன் புரோகிராம், ட்ரெய்னிங் புரோகிராம், ஓகே, லைவ் மீட்டிங்ஸ், கம்பைன் எல்லாம் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் நாலேட்ஜை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான். மொபைல் பேனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நத்திங் எல்ஸ். தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நாலேட்ஜ் இஸ் ரொம்ப லேர்னிங் இஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 10 பேருக்கு சொல்றதுக்கு அவ்வளவுதான். ஓகே. ஸோ இத பண்ணுனீங்கன்னா என்ன நடக்கும்? வாட் வில் யூ அச்சீவ்? என்ன நீங்க சாதிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை டியர் ஃபிரெண்ட்ஸ், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இன் 6 to 12 மந்த்ஸ். இன்னையிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்ககிட்ட 3, 4 கோடி ரூபாய் பணம் இருக்கும். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல சொன்ன விஷயம். அடுத்த வருஷம் இதே டேட்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட கடன் எல்லாம் போக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி. நான் சொல்றது 50 லட்சம் மினிமம். இங்க 3, 4 கோடி ரூபாய் இருக்கும். கார்ட் ஆக்டிவேஷன் இன்சென்டிவ் மட்டும் 11 கோடி ரூபாய். ஸோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ், ஒரு 1 கோடி ரூபா உங்க பாக்கெட்ல அடுத்த வருஷம் இந்நேரத்துல இருந்தா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். திங்க் அபவுட் த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆஃப்டர் தட். உங்களோட லைஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்கும்? பொருளாதார சுதந்திரம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. திங்க் அபவுட் மொபைல் பே, மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஃபினான்சியல் ஃப்ரீடம் 6 to 12 மந்த்ஸ். அடுத்து டைம் ஃப்ரீடம். நம்ம நேரம் நமக்குள்ள தான். யாருக்காகவும், எதுக்காகவும் நம்ம நேரத்த விக்க வேண்டியதில்ல. அடிமைப்பட்டு நிக்க வேண்டியது கிடையாது. நம்ம நம்ம வாழ்றதுக்காக பொறந்திருக்கோம். இந்த 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 ஜென்மம் அப்படிப்பட்ட ஒரு மனித ஜென்மங்கிறது, மானுடராய் பிறப்பதுங்கிறது அவ்வளோ பெரிய அரிதான விஷயம். நம்ம வாழ்க்கை வாழலாம். நம்ம நெனச்ச மாரி குழந்தைங்கள வளர்க்கலாம். நம்ம நெனச்ச மாரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். நம்ம நெனச்ச மாரி பிசினஸ் பண்ணலாம். சாதிக்கலாம். சாதனைகள். ஓகே. பணம் தான் அதுக்கு பெரிய பக்கபலம். பணம் இருந்தா இந்த டைம் ஃப்ரீடம் நமக்குள்ளது. ஓகே. அடுத்தது பாசிவ் இன்கம். செகண்டரி இன்கம். எல்லா குடும்பத்துக்கும், எல்லா நபருக்கும் ஒரு அடிஷனல் இன்கம் தேவை. இப்ப சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு அடிஷனல் செகண்டரி எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, அத பண்ணுவாங்க, இத பண்ணுவாங்க, அங்க இன்வெஸ்ட்மென்ட், அங்க ஃபாரெக்ஸ் பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றாங்க அதெல்லாம்? ஒரு அடிஷனலா ஒரு இன்கம் வரதுக்கு தான். ஓகே. இங்க மொபைல் பேங்கிறது அந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் உங்களுக்கு. உங்களோட செஞ்சுகிட்டு இருக்க தொழிலையோ, இல்ல வியாபாரத்தையோ, இல்ல வேலையவோ எந்த இடத்துலயும் பாதிக்காத ஒரு இன்கம் பாசிவ் இன்கம். இந்த பாசிவ் இன்கமோட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைல் பே பாசிவ் இன்கமோட பியூட்டி அன்ஸ்டாப்பபிள் இன்கம். நிறுத்த முடியாத இன்கம். நம்ம இன்கம் மட்டும் தான் நிறுத்தவே முடியாது. அதனால தான் நான் மேஜிக் ப்ராஜெக்ட் நான் சொல்றது உண்டு. நிறுத்த முடியாது. ஏன்னா யாரு செலவையும் யாரும் நிப்பாட்ட முடியாது. உங்க செலவ நான் நிப்பாட்ட முடியுமா? சார் நீங்க யாரும் செலவு பண்ணாதீங்க. இன்னைக்கு யாரும் பர்த்டேயோ, கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஓகே. அ கேக் வாங்காதீங்க. எதுக்குமே போகாதீங்க. புது ட்ரெஸ் போடாதீங்க. பெட்ரோல் அடிக்காதீங்க. மொபைல் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. கேஸ் பத்த வைக்காதீங்க. செலவு பண்ணாதீங்க. சொன்னா கேட்பீங்க? நான் ஏதாவது வாங்க சொன்னா தான் கேட்க மாட்டோம். நான் ஏதாவது சொன்னா, இத வாங்குங்க, அத வாங்குங்கன்னா வாங்க மாட்டோம். நம்ம இங்க எதையும் பண்ண சொல்லல. செலவு தான் பண்ண சொல்றோம். உங்க செலவ நீங்க பண்ணுங்க. அவங்கவங்க செலவ அவங்கவங்க பண்றாங்க. நமக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். அன்ஸ்டாப்பபிள். நிறுத்த முடியாத பாசிவ் இன்கம் நம்மளோட மொபைல் பே இன்கம் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். திங்க் அபௌட் தட். குட், ஹேப்பி, பிளஸ்ட் வெல்த். மை டியர் ஃபிரெண்ட்ஸ், இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் எ வே டு மேக் மனி வைல் யூ ஸ்லீப், யூ வில் வொர்க் அன்டில் யூ டை. வாரன் பஃபட்டோட ஒரு கோட். ரொம்ப பிடிச்ச கோட். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு வருமானம் வரதுக்கான ஒரு ஏற்பாடு நீங்க பண்ணி வைக்கலன்னா, கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் பிசிக்கலா. ஸோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ், இங்க ஒரு பாசிவ் இன்கம் நம்ம குடுக்குறோம். அதுக்கு தேவை உங்களுக்கு 20 பேரு. செட் யுவர் சியூஜி, செட் யுவர் டீம். எத பத்தியும் யோசிக்காதீங்க. கேரண்டீட் இன்கம். இங்க அது வருமா? இது வருமா? அது அப்படி ஆயிடுமா? இங்க திருடிட்டு போயிருவாங்களா? அந்த நத்திங் டூயிங் அந்த மாதிரிலாம் நடக்காது. இட்ஸ் ஹைலி செக்யூர் அண்ட் சேஃப்டி அப்ளிகேஷன். பாஸ்வேர்ட், ஓடிபி புரொடெக்டட் அப்ளிகேஷன். டோன்ட் டவுட். சந்தேகமே பட வேண்டாம். ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் ஆர் கமிங்.
ஆல்ரெடி எக்கச்சக்கமான ப்ரூவன்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 70-80 லட்சத்துக்கு மேல பே அவுட் குடுத்தாச்சு நம்ம கம்பெனி. ஓகே. ஸோ திங்க் அபவுட் மொபைல் பே. செட் யுவர் சியூஜி, செட் யுவர் டீம், செட்டில் இன் யுவர் லைஃப். ஓகே. ஸோ வாட் ஆல் ஆர் த இன்கம்ஸ்? என்ன இன்கம்லாம் ஏர்னிங்ஸ் நம்ம டேக் அவே ஏர்னிங்ஸ் ஃப்ரம் மொபைல் பே? எவ்வளோலாம் வருமானம் நம்ம எடுத்துட்டு போறோம்? இன்ஸ்டன்ட் கேஷ்பேக். வாழ்நாள் முழுக்க நம்ம கூட டிராவல் பண்ணுவோம். அடுத்து கார்டு ஆக்டிவேஷன் கமிஷன். எவ்ரி 5 years ஒன்ஸ். எல்லா நாள் வந்துரும். ஃபர்ஸ்ட் டே இந்த டீம் ஃபுல்லா செட் ஆகுற வரைக்கும் டெய்லி வந்துரும். ஃபுல்லா டீம் செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கார்டு ஆக்டிவேஷன் செஞ்சு 11,42,28,42,142 வந்துரும். அதுக்கப்புறம் 5வது வருஷம் திருப்பி அதே இன்கம் ஒரே மாசத்துல வரும். கார்டு ஆக்டிவேஷன் செஞ்சு மட்டும். அடுத்தது சியூஜி, அடுத்தது இதான் விருந்து. சியூஜி டீம் இன்கம். Every 24 hours lifelong. Every 24 hours lifelong and next generation carry forwardable. மொபைல் பே கிளப் இன்கம் எல்லா 15ஆம் தேதி வாழ்நாள் முழுக்க வந்துட்டே இருக்கும். ஏர்னிங்ஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ் எவ்ரி 15 days ஒன்ஸ், எல்லா 15 நாளைக்கு ஒரு தடவையும். செல்ஃப் மோட்டிவேட்டட் கிளப் எல்லா 7ஆம் தேதியும். சியூஜி அச்சீவர்ஸ் கிளப் எல்லா 15ஆம் தேதியும். கார்ட் செல்ஃப் எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா 21ஆம் தேதியும். கார்ட் சியூஜி எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லா 28ஆம் தேதியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹை வேல்யூ செல்ஃப் இயர்லி கிளப் எல்லா ஜனவரி 15ஆம் தேதியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், think about mobile pay. This is awesome lifetime opportunity. பணமலை அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான். ஓகே. எவ்ரி டே, எவ்ரி 24 hours. ஓகே. மொபைல் பே டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவோட பெரிய பவர், பெரிய சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பவர் டு எம்பவர். வி ஆர் சப்போர்ட்டிங் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, கோ டிஜிட்டல் இந்தியா. ஓகே. ஸோ அது மாத்திரம் இல்லை, வி ஆர் ப்ரொமோட்டிங் ரூபே கார்டு. இந்தியன் பேமெண்ட் கேட்வேட ரூபே கார்டு ப்ரொமோட் பண்றோம். அதனால வி ஆர் சப்போர்ட்டிங் India become a number 1 GDP and number 1 economy in the world. We should be proud. நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கணும் இந்த விஷயத்துக்காக. We are supporting India government. We are supporting India become a number 1 nation in the world. Okay. So my dear friends, are you ready to be part of biggest revolution in e-commerce industry? And are you ready to be crorepati or lakpati? நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு, லட்சாதிபதி ஆகிறதுக்கு ரெடினா? My dear friends, welcome to Mobile Pay family, my dear friends. Thank you very much for giving your valuable time